அழகும் கவர்ச்சியான தோற்றமும் உடைய சந்து என்ற வியாபாரி விளாடிமிர் நகரத்தில் இருந்தான். 2 கடைகளும் ஒரு வீடும் அவனுக்கு சொந்தமாக இருந்தன. சின்ன வயதிலிருந்தே குடித்து பழக்கப்பட்டவன், அதுவும் நிறைய குடிப்பவன். ஆனால் திருமணம் செய்து கொண்ட பிறகு குடிப்பழக்கத்தை நிறுத்திவிட்டு எப்பொழுதாவது தான் குடிப்பான். சந்தை கூடும் இடமான கழனி என்ற இடத்திற்கு செல்ல தயாரானான் சந்து. உங்களை பற்றி நேற்று இரவு பயங்கரமான கனவு ஒன்று கண்டேன். அதனால் இன்று நீங்கள் போக வேண்டாம் என தடுத்தாள் அவனுடைய மனைவி. சந்தையில் ஏதேனும் சூதாட்டத்தில் ஈடுபட்டு விடுவேன் என்று பயப்படுகிறாயா என்று கேட்டான். அப்படி இல்லை, எதற்காக பயப்படுகிறேன் என்பதே உறுதியாக தெரியாது. நகரத்திலிருந்து நீங்கள் திரும்பும்போது தொப்பியை கழற்றுகிறீர்கள், அப்போது உங்கள் தலைமயிர் எல்லாம் வெளுத்து போயிருக்கிறது என்று தான் கண்ட கனவை கூறினாள். எல்லாம் நன்மைக்கே. சந்தையில் பொருள் விற்றுவிட்டு கிடைக்கும் லாபத்தில் உனக்கு பரிசு வாங்கி வருகிறேன் என சிரித்து கொண்டே கூறினான். மனைவி தடுத்தும் பொருட்படுத்தாமல் அவன் புறப்பட்டான். வழியில் பழக்கமான வியாபாரி ஒருவனை கண்டான். அன்று இரவு இருவரும் ஒரு விடுதியில் தங்கினார்கள். அடுத்தடுத்த அறையில் இருவரும் படுத்து உறங்கினார்கள். நடு இரவில் சந்து எழுந்தான். குளிர்ச்சியாக இருக்கும்போது புறப்படுவது இதமாக இருக்கும் என்று கருதிய அவன் குதிரைக்கு சேணத்தை பூட்டி புறப்பட்டான். 30 மைல் சென்றதும் ஒரு உணவு சாலையில் காலை உணவை சாப்பிட்டு தேநீர் அருந்தினான். அப்பொழுது குதிரை வண்டியில் 2 வீரர்களுடன் ஒரு அதிகாரி வந்து இறங்கி சந்துவிடம் பெயரையும் ஊரையும் விசாரித்ததோடு, முன் இரவு எங்கே தூங்கினாய்? தனியாகவா, இல்லை கூட யாரேனும் இருந்தார்களா? காலையில் நீ புறப்படும் போது அவர்களிடம் சொல்லிவிட்டு வந்தாயா? ஏன் அவ்வளவு அவசரமாக புறப்பட்டு வந்தாய் என்று பல கேள்விகளை கேட்டு துளைத்து விட்டார்கள். இப்படி தன்னை இவ்வளவு கேள்விகள் கேட்பது அவனுக்கு வியப்பாக இருந்தாலும் அதிகாரியின் கேள்விகளுக்கு உள்ளபடியே பதில் சொன்னான் சந்து. மேலும், நான் திருடன் அல்ல, ஒரு வியாபாரி. ஏன் இவ்வளவு விசாரிக்கிறீர்கள் என்று கேட்டான். உன்னுடன் இரவு தங்கியிருந்தவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான், அதனால்தான் விசாரிக்கிறேன் என அதிகாரி கூறிவிட்டு அவனுடைய பொருள்களை சோதனையிட்டார். பையில் ஒரு கத்தி இருந்தது. அதிகாரி உடனே அதை எடுத்து, இது உன்னுடையதா என்று கேட்டார். இரத்தக்கரை படிந்த அந்த கத்தியை சந்து வெறிக்க வெறிக்க பார்த்தான். இந்த கத்தியில் இரத்தம் எப்படி ஏற்பட்டது என்று அதிகாரி கேட்க பதில் கூற முயன்றான். வார்த்தைகள் வெளிப்படாமல் திணறினான். எனக்கு தெரியாது, அந்த கத்தி என்னுடையது அல்ல என்று தடுமாறிக்கொண்டே சொன்னான் சந்து. காலையில் அந்த வியாபாரி கொலை செய்யப்பட்டு கிடந்ததை கண்டிருக்கிறார்கள். உன்னை தவிர வேறு யாரும் அதை செய்ய முடியாது. விடுதியின் உட்புறம் தாழ்பால் போடப்பட்டிருந்தது. இரத்தம் தோய்ந்த கத்தி உன் பையில் இருக்கிறது. உன் முகமே உன்னை காட்டி கொடுக்கிறது. எப்படி கொலை செய்தாய்? எவ்வளவு பணம் திருடினாய் என மிரட்டினார்கள் அதிகாரிகள். அந்த வியாபாரியுடன் தேநீர் அருந்திய பின் அவனை பார்க்கவே இல்லை. கடவுள் சாட்சியாக நான் கொலை செய்யவில்லை. என் சொந்த பணம் 8000 ரூபில்கள் மட்டுமே என்னிடம் உள்ளது. கத்தி என்னுடையது அல்ல. சொற்கள் அவன் தொண்டையில் இருந்து வெளிவராமல் தடுமாறின. முகம் வெளுத்து குற்றவாளியைப் போல் உடல் நடுங்கியது. அவனிடம் இருந்த பொருள்களை பறிமுதல் செய்து கைகளுக்கு விலங்கிட்டு வண்டியில் ஏற்றி அடுத்த நகரில் இருந்த சிறையில் அடைக்கப்பட்டான். சந்து நடந்ததை பற்றி அவனுடைய ஊரில் விசாரித்தனர். அவன் குடிப்பவன், ஆனாலும் நல்ல நடத்தை உடையவன் என பொதுமக்களும் வியாபாரிகளும் ஒருமுகமாக சொன்னார்கள். வழக்கு நடைபெற்றது. அவன் கொலை செய்துவிட்டு 2000 ரூபில்களை திருடியதாக அவனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறப்பட்டது. சந்து மனைவிக்கு இந்த விவகாரத்தில் என்ன செய்வதென்று புரியவில்லை. குழந்தைகள் பால் குடிக்கும் பருவத்தில் இருந்தன. அவற்றுடன் கணவனை காண சிறை அதிகாரியின் அனுமதி பெற்று சென்றாள். கணவனை பார்த்ததும் மூச்சிறைத்து விழுந்து விட்டாள். கைகளில் விலங்கு, கைதிகளுக்கான உடை. கொலை குற்றவாளிகளுக்கு மத்தியில் அவன் இருந்தான். வெகு நேரத்திற்கு பிறகு அவள் சுயநினைவு பெற்று, இப்போது நாம் என்ன செய்வது என்று கேட்டாள். ஒரு நிரபராதியை தண்டிப்பது முறையல்ல என்று ஜார் அரசருக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றான் சந்து. நான் ஏற்கனவே செய்து அதை அவர்கள் நிராகரித்து விட்டனர் என்று அவள் கூறினாள். அவன் பதில் ஏதும் கூறாமல் தரையை பார்த்தபடி தலையை கவிழ்ந்து கொண்டான். நான் கண்ட கனவு உண்மையாகிவிட்டது. நீங்கள் அன்று போகாமல் இருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அன்பே? உங்கள் மனைவியிடமாவது உண்மை சொல்லுங்கள், நீங்கள் அதை செய்யவில்லையா என்று கேட்டாள். என்னை பற்றி நீயுமா அப்படி நினைக்கிறாய் என்று கேட்டுவிட்டு முகத்தை மூடிக்கொண்டான். கண்ணீர் பெருகியது சந்துவுக்கு. பார்வை நேரம் முடிந்து விட்டதாக காவலாளி அறிவித்தான். சந்து தன் மனைவி மக்களிடம் இருந்து கடைசியாக விடைபெற்று பிரிந்தான். தான் கொலை செய்ததாக நம்பி மனைவியே அதை கேட்டதை நினைத்து பார்த்து அவன் மனம் பதைத்தது. கடவுளுக்கு மட்டுமே உண்மை தெரியும். அவருக்குத்தான் நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவரிடமே நான் கருணையை எதிர்பார்க்க முடியும் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். மன்னருக்கு விண்ணப்பம் செய்வது என்பது பற்றி நம்பிக்கை இழந்து கடவுளை மட்டுமே பிரார்த்தித்தான் அவன். பிறகு அவன் சைபீரியா ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டான். 26
26 ஆண்டுகள் தண்டனை அனுபவித்த சந்து தலைமயிர் பனி போல் வெளுத்து, தாடி நீண்டு வளர்ந்து, முதுகு கூனல் விழுந்து விட்டது. முகம் பிரேதம் போல் தோன்றியது. வாய் மட்டும் ஓயாமல் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தது. சிறையில் அவன் செருப்பு தைக்க பழகி கொண்டான். வேத புத்தகம் ஒன்றை வாங்கி ஓய்வுள்ள போதெல்லாம் அதை எடுத்து படிப்பான். சிறப்பான நாட்களில் சிறையினுள் இருந்த கோயிலுக்கு செல்வான். பிறகு எல்லோருடனும் சேர்ந்து பிரார்த்தனை கீதத்தை பாடுவான். நல்ல நடத்தையின் காரணமாக சிறையில் அதிகாரிகள் உட்பட அனைவரும் அவனை விரும்பினார்கள். மரியாதையாக நடந்து கொண்டார்கள். கைதிகளுக்கிடையே ஏதேனும் சச்சரவு ஏற்பட்டால் அவனையே தீர்ப்பளிக்கும்படி கேட்பார்கள். மனைவியும் மக்களும் இருக்கிறார்களா அல்லது இறந்து போய்விட்டார்களா என்பதை தெரிந்து கொள்வதற்கு கூட இயலவில்லை. ஊரிலிருந்து அவனுக்கு யாரும் கடிதமே எழுதுவதில்லை. புதிதாக கைதிகள் சிலர் வந்து சேர்ந்தார்கள். எல்லோரும் கூடி இருக்கும்போது அவர்களை பழைய கைதிகள் விசாரித்து விவரம் கேட்டார்கள். தங்கள் ஊர், செய்த குற்றம், தண்டனை முதலிய விவரங்களை ஒவ்வொருவரும் கூறினார்கள். அப்பொழுது ஒருவன், நான் விளாடிமிர் நகரைச் சேர்ந்தவன் என்று கூறத் தொடங்கினான். அதுவரை தலையை கவிழ்ந்து கொண்டிருந்த சந்து தலை நிமிர்ந்து அவனை பார்த்தான். தன் பெயர் மகார் என்று கூறிக்கொண்டிருந்தான். அவனிடம், விளாடிமிர் நகரில் சந்து குடும்பத்தை உனக்கு தெரியுமா? அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டான் சந்து. அவர்கள் ரொம்ப வசதியுள்ளவர்கள். அவர்களை தெரியாமல் இருக்க முடியுமா? துரதிர்ஷ்டவசமாக சந்து சைபீரியாவில் இருக்கிறார். பிறகு நீ யார்? நீ செய்த குற்றம் என்ன என்று கேட்டான் மகார். பெருமூச்செறிந்தவாறு, எனது பாவச் செயலுக்காக 26 ஆண்டுகள் தண்டனை அனுபவித்து விட்டேன் என்றான் சந்து. அதற்கு மேல் விவரம் எதையும் கூறவில்லை. பிறகு சிலர் அவனுடைய கதையை மகாருக்கு கூறினார்கள். சந்துவின் கதையை தெரிந்து கொண்ட மகார் சந்துவையே வெறிக்க வெறிக்க பார்த்தபடி, அதிசயம், அதிசயம், அது ரொம்பவும் உங்களை உருக்கிவிட்டதே என்றான். எதற்காக நீ ஆச்சரியப்படுகிறாய்? சந்துவை முன்பே தெரியுமா என்று கேட்டதற்கு அவன் ஒன்றும் சொல்லவில்லை. உலகில் எத்தகைய விசித்திரமான சந்திப்புகள் எல்லாம் நேரிடுகின்றன என்றான் மகா. உண்மையான கொலையாளியே அவனுக்கு தெரிந்திருக்கலாம் போலும் என எண்ணி சந்து, இந்த கொலையை பற்றி நீ முன்பே கேள்விப்பட்டிருக்கிறாயா? என்னை பார்த்திருக்கிறாயா என்று கேட்டான். எவ்வாறு கேள்விப்படாமல் இருக்க முடியும்? அப்பொழுது ஊர் முழுவதும் அதே பேச்சுத்தானே. பல ஆண்டுகள் ஆனபடியால் மறந்துவிட்டேன் என்றான் மகார். அந்த வியாபாரியை உண்மையில் கொலை செய்தது யார்? அதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உனக்கு நேர்ந்ததா என்று சந்து கேட்க, எவனுடைய பையில் கத்தி இருந்ததோ அவனே கொலை செய்திருக்க வேண்டும். வேறு எவனோ செய்திருந்தால் பிறகு உன்னை ஏன் கொலை செய்ததாகவும் கொள்ளையடித்ததாகவும் கைது செய்தார்கள்? உன்னுடைய பையில் வேறு ஒருவன் வைக்க வேண்டும் என்றால் உன் அறைக்கு வந்தால்தானே முடியும். அப்பொழுது நீ விழித்து கொண்டிருக்க மாட்டாயா என்று வாதாடினான் மகார். அவன் பேச்சுக்களிலிருந்து அவன்தான் உண்மையான கொலையாளியாக இருக்கக்கூடும் என்று சந்தேகம் கொண்டு எழுந்து அப்பால் சென்று விட்டான் சந்து. இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. கடந்த கால நிகழ்வுகள் யாவும் அவன் உள்ளத்தில் நிழலாடின. 26 ஆண்டுகள் தான் தண்டனை அனுபவித்ததற்கு இந்த மகார் அல்லவா காரணம் என்று ஆத்திரம் பொங்கி எழுந்தது. அப்பொழுதே அவனை கொன்று பழி தீர்த்து கொள்ளலாமா என்று கூட எண்ணினான். இரவு முழுதும் பிரார்த்தனை செய்தும் கூட அவன் மனம் அமைதி அடையவில்லை. மறுநாள் மகாரை பார்க்கவோ அவன் அருகில் செல்லவோ விரும்பவில்லை சந்து. அடுத்து 2 வாரங்கள் கழிந்தன. சந்துவுக்கு தூக்கம் வருவதில்லை. சிறையை சுற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கையில் ஓரிடத்தில் மண் வந்து விழுந்து கொண்டிருந்ததை கண்டு சந்து அங்கே நின்று கொண்டிருந்தான். அப்போது திருட்டு விழி விழித்து கொண்டு எதிரே மகார் நின்றான். அவனை பாராமல் சந்து திரும்பினான். உடனே மகார் அவன் கையை பிடித்து கொண்டு, சிறையிலிருந்து தப்பி செல்வதற்காக தினம் தினம் சுவற்றை தோண்டினேன். இதை யாரிடமும் சொல்லிவிடாதே. நான் போகும்போது நீயும் வரலாம். யாரிடமாவது சொன்னாய் என்று தெரிந்தால் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்றான் மகார். தனக்கு தீங்கிழைத்த அவனை கோபத்தினால் பதட்டத்தோடு பார்த்தான் சந்து. தப்பி செல்வதால் எனக்கு ஒன்றும் பயனில்லை. என்னை மறுபடியும் நீ கொல்ல முடியாது. அதை வெகு காலத்துக்கு முன்பே நீ செய்துவிட்டாய். உன்னை பற்றி பிறரிடம் சொல்வேனா இல்லையா என்பது கடவுள் எனக்கு இடும் கட்டளையை பொறுத்தது என்றான் சந்து. சுவர் தோண்டி கொண்டிருப்பதை காவலாளிகள் மறுநாள் தாங்களாகவே கண்டுபிடித்து கைதிகள் ஒவ்வொருவரையும் விசாரிக்க தொடங்கினார்கள். அனைவரும் தங்களுக்கு தெரியாது என்று கூறினார்கள். தெரிந்தவர்கள் கூட மகாரை காட்டி கொடுக்க விரும்பவில்லை. கடைசியாக சந்துவை கேட்டால் அவன் உண்மையை கூறுவான் என்று அதிகாரிகள் நம்பினார்கள். மகார் எதுவுமே அறியாதவனைப் போல் நின்று கொண்டிருந்தான். அதிகாரிகளை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தான் மகார். சந்துவை பார்க்கவில்லை. அவனுடைய கைகளும் உதடுகளும் துடித்தன. தன்னை சமாளித்து கொள்ள வெகு நேரம் ஆயிற்று மகாருக்கு. மகாரை காட்டி கொடுக்காமல் மறைத்தால் என்னை பாழாக்கியவனை மன்னித்தவன் ஆவேன். நான் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? எனக்கு இழைத்த கொடுமைக்கு கடைசியிலாவது அனுபவிக்கட்டும். உண்மையை சொல்லப்போனால் சவுக்கால் அடித்து அவனை கொன்று விடுவார்கள். ஒருவேளை நான் அவன் மீது கொண்டிருக்கும் சந்தேகம் தவறாக இருந்தால்?
இப்படியாக அவன் எண்ணம் ஓடியது. அந்த இடத்தில் தோன்றியது யார்? உண்மையை சொல். அதிகாரிகள் மிரட்டல் அதிகரித்தது. சந்து மகாரை பார்த்துவிட்டு, என்னால் அதை சொல்ல இயலாது. கடவுள் எனக்கு கட்டளையிடாததால் நான் சொல்ல மாட்டேன். உங்கள் விருப்பம் போல் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். நான் உங்களுக்கு அடங்கியவன் என்றான். அதிகாரிகள் எவ்வளவோ மிரட்டி கேட்டும் சந்து அதற்கு மேல் எதுவும் கூற மறுத்துவிட்டான். தோண்டியது யார் என்பதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. சரியாக தூக்கம் பிடிக்காமல் சந்து படுத்து கொண்டிருந்தான். அவன் காலடியில் மகார் வந்து உட்கார்ந்தான். எங்கே வந்தாய்? இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டான் சந்து. மகார் பதில் கூறவில்லை. இங்கிருந்து போய்விடு, காவலாளிகளை கூப்பிடுவேன் என்று சந்து கூற, அவன் அருகில் குனிந்து, என்னை மன்னித்து விடு என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தான் மகார். எதற்காக என்று சந்து கேட்க, வியாபாரியை கொன்றது நான்தான். உன்னையும் கொல்லத்தான் எண்ணினேன். அதற்குள் வெளியே ஏதோ சத்தம் கேட்டதால் கத்தியை உன் பையில் வைத்துவிட்டு ஜன்னல் வழியே தப்பி ஓடிவிட்டேன் என்றான் மகார். என்ன சொல்வதென்றே புரியவில்லை சந்துவுக்கு. கடவுளுக்காக என்னை மன்னித்து விடு. வியாபாரியை கொன்றதை நானாகவே ஒப்புக்கொள்ளப் போகிறேன். அதிகாரிகள் உன்னை விடுவித்து வீட்டுக்கு போக விடுவார்கள் என்றான் மகார். இப்படி சொல்வது உனக்கு எளிதாக இருக்கலாம். இதுவரை அனுபவித்ததற்கும் மேலாக நான் வேறு என்ன துன்புறப் போகிறேன்? இனி நான் எங்கே போக முடியும்? என் மனைவியும் இறந்துவிட்டாள். பிள்ளைகளும் என்னை மறந்து போயிருக்கும் என்றான் சந்து. என்னை மன்னித்து விடு. என்னை சவுக்கால் அடித்தால் கூட அது உன்னை பார்ப்பதை போன்ற வேதனையை அளிக்காது. இவ்வளவுக்கு பிறகும் என் மீது இரக்கம் காட்ட முடியும் என்பதை நினைத்தாலே என் நெஞ்சு நெகிழ்கிறது. கடவுளின் பெயரால் கேட்கிறேன், என்னை மன்னித்துவிடு என்று தலையை தரையில் முட்டிக்கொண்டு வேண்டினான். துயரத்தை அடக்க முடியாமல் கண்ணீர் பெருகினான். அவன் அழுகையை பார்த்த சந்து தானும் அழுதுவிட்டான். கடவுள் உன்னை மன்னிப்பாராக. ஒருவேளை நான் உன்னை காட்டிலும் 100 மடங்கு மோசமானவனாக கூட இருக்கலாம் என்றான். இதற்கு பிறகு அவனுடைய மனச்சுமை குறைந்தது. வீட்டை பற்றிய சிந்தனையும் மறைந்தது. சிறையை விட்டு போக விருப்பம் இல்லாதவனாகவே காணப்பட்டான். சந்து கூறியதையும் கேட்காமல் வியாபாரியை கொன்றது நானே என்பதை அதிகாரிகளிடம் ஒப்புக்கொண்டான் மகார். உயர் அதிகாரிகளுக்கு தகவல் போயிற்று. அவர்களிடமிருந்து சந்துவை விடுதலை செய்யும்படி உத்தரவு வந்தது. ஆனால் அவனோ எல்லோரும் இறுதியாக செல்லும் வீட்டை அடைந்து விட்டான். ஆம், அவன் இறந்து விட்டான். கடைசியில் கடவுளுக்கும் அவனுக்கும் தெரிந்த உண்மை எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. ஆனால் விடுவிக்க அவன் உயிருடன் இல்லை. நன்றி.